கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலை செஷன்ல 4 சொப்பனங்களை குறித்த காரியங்களை படிக்க ஆண்டு உதவி செய்தார். 2வது செஷன்ல 6 சொப்பனங்கள், அதாவது யோசேப்பு கண்ட 2 சொப்பனங்கள், யாக்கோபு வீட்டிலே யோசேப்பு கண்ட 2 சொப்பனங்களும், அதனைத் தொடர்ந்து யோசேப்போடு சிறைச்சாலையில் இருந்த சுயம்பாகிகளின் தலைவன், பானபாத்திரக்காரர்களின் தலைவன், அவர்கள் கண்ட அந்த 2 சொப்பனங்களையும், அதைத் தொடர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 37 யோசேப்பின் சொப்பனங்கள், 40வது அதிகாரத்திலே இந்த குற்றவாளிகளுடைய சொப்பனங்கள், 41வது அதிகாரத்திலே பார்வோனுடைய 2 சொப்பனங்கள் என்று சொல்லி 6 விதமான சொப்பனங்களுடைய தீர்க்கமான வெளிச்சம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத புதிய ஏற்பாட்டு சத்தியங்களின் அடிப்படையிலே தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இந்த நேரத்திலேயும் தானியேல் புஸ்தகத்திலிருந்து நாம் ஒரு சில சத்தியங்களை படிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக கிதியோன் மீதியானியரின் பாளையத்திலே கேட்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் பார்த்து, அதனைத் தொடர்ந்து தானியேல் புஸ்தகத்துக்குள்ளேயும் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துக்குள்ளேயும் நாம் கடந்து போக இருக்கிறோம். இதான் கடைசி செஷன். இந்த செஷன்ல சொப்பனங்களுடைய சரியான வியாக்கியானங்களை நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். நான் காலையில சொன்னது போல மீண்டும் சொல்லுகிறேன். சொப்பனம் கண்டேன், தரிசனம் கண்டேன் என்று சொல்லி கழுகு வருகிறது, அங்கிருந்து பீரங்கி வருகிறது, அங்கிருந்து பூனை வருகிறது, யானை வருகிறது என்று சொல்லுகிறது எல்லாம் எதுவுமே இதுக்குள்ளே சேர்க்கப்படாது. ஆனா எந்த சொப்பனமாக இருந்தாலும் வேத வசனத்தின் அடிப்படையிலேயே அதை தீர்வு காண வேண்டும், விளக்கங்களை பெற வேண்டுமே ஒழிய மற்றபடி நாய் வருது, பூனை வருது, புலி வருதுன்னு சொல்லி இவ்விதமான கேடான சிந்தைக்கு இடம் கொடுத்து நீங்களான விலகி போயிடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கு அதுக்கு அர்த்தம் கொடுப்பாங்க. நாயினா இப்படிப்பட்ட இச்சை, யானைனா அப்படிப்பட்ட ஒரு இச்சை. நீ என்ன இச்சை எப்படி கேட்ட காரியமா இருந்தாலும் சரி, வேத வசனத்துக்கு உள்ளாகாத எதுவுமே கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டது அல்ல. அதனால தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிற, தேவன் வேதத்துல காண்பித்து கொடுக்கிற சொப்பனங்களிலே அவைகளுடைய தெளிவான அர்த்தங்களை நாம் படித்து வருகிறோம். அது விசேஷமாக புது உடன்படிக்கையின் சபையை தேவன் தோற்றுவித்து அதை கட்டி எழுப்பி அதை காப்பாற்றுகிற விலையேறப்பெற்ற சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது சொப்பனங்களிலே. அத்தனை சொப்பனங்களிலேயும் அவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இதை தெளிவாய் அறிந்து கொண்டு நாம் ஜாக்கிரதையாய் ஜீவனம் பண்ண அன்பாய் நான் ஞாபகப்படுத்துகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துக்கு வரும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அக்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர் ஒடுக்கி கொண்டு வந்தார்கள். பயங்கரமா ஒடுக்குனாங்க. இந்த மீதியானியர் யார் அப்படின்னு சொன்னா, இவர்கள் கேத்துராலின் சந்ததி, அதாவது அவர்கள் ஒரு விதத்தில் ஆபிரகாமின் சந்ததியார் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 3 மனைவிகள் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சாராள் மனைவியா இருந்தால், அதைத் தொடர்ந்து ஆகார் ஆபிரகாமுக்குன்னு கொடுக்கப்பட்டு அவள் மூலமாக சந்ததி எழுப்பப்படுகிறது, சாராள் மூலம் சந்ததி எழுப்பப்படுகிறது, ஆகார் மூலமாய் சந்ததி எழுப்பப்படுகிறது. கடைசியாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே முதல் துவக்கத்திலே 3-4 வசனங்களை பார்க்கும்போது அதுல நாம் பார்க்கிறோம், கேத்துராலும் பிள்ளைகளை பெறுகிறாள். அதுல ஒரு பையன் தான் யாரு? மீதியான். அப்ப மீதியான் ஆபிரகாமின் சந்ததியான் தான். அது எப்படி ஆபிரகாம் சந்ததியான் இங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாவே ஆபிரகாம் சந்ததியான் ஆபிரகாம் சந்ததிக்கு விரோதமாவே எழும்புவானா? ஆம், எழும்புவான். இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே எதிரிகள் யார் அப்படின்னு கேட்டா, இப்படி போட்டுக்கிட்டு அலையிறவங்க இல்ல, இதை எடுத்துக்கிட்டு அலையிற ஆட்கள் தான் இன்னைக்கு எதிரியா இருக்கிறார்கள். வேதத்தை தூக்கி கொண்டு வேதத்தை எடுக்கிறவர்களே வேதத்தை எடுக்கிறவர்களுக்கு எதிரியா இருக்கிறார்கள். அதாவது இன்னைக்கு ஊழியத்தின் பாதையிலே நமக்கு எதிர்ப்பாளர்கள் அநேக பாஸ்டர்மார்கள், அநேக பெயர் கிறிஸ்தவர்கள். அதனால இதையும் கூட நாம் பொருட்படுத்தாமல் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மை உத்தமாய் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவளுக்கு என்ன பொறாம, இவங்க பணம் காசு வாங்காம ஊழியம் செய்றாங்க, நம்ம பணம் காசு வாங்கி ஊழியம் செய்யறோம், இதனால நம்ம கல்லர்கள் சொல்லி இவங்க காட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பயத்துல நாம் போகிற இடங்களிலே பல எதிர்ப்புகளையும் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, மீதியானியர் ஒரு விதத்தில் ஆபிரகாமின் சந்ததி, ஆனா அவன் எவ்வளவு சோரம் போய் பாருங்க, எதிர்த்து நிக்கிறான் பாருங்க. இஸ்மவேலை குறித்து கூட ஆண்டவர் சொல்லும் போது, அவன் கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். இஸ்மவேலை குறித்த விஷயத்துல இஸ்மவேலும் ஒரு விதத்தில் ஆபிரகாமின் வித்து தான், ஆபிரகாமின் சந்ததி தான். ஆனா பாருங்க, அவன் சொந்த சகோதரருக்கு எதிராக தான் குடியிருப்பான்னு சொல்லி ஆண்டவர் அவனை குறித்த வெளிப்பாடான காரியங்களை பேசுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அதே போல மீதியான் கர்த்தருடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாகவே அவன் எழும்பினான். அப்போ அந்த சமயத்துல இந்த மீதியானை விரட்டி அடிப்பதற்கு பாருங்க தேவன் எவ்வளவு அழகா நடத்துறார் பாருங்க. அங்க இருந்த மீதியானுடைய மனிதர்கள்ல பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம்
7வது அதிகாரம் அங்கே 13ஆம் வசனத்தில் நீங்க 12 பாத்தீங்கன்னா, மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலைப் போல திரளாய் இருந்ததா. அப்பதான் இதை கண்டு ஒருவேளை கிதியோன் பயந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் பூரா அப்படிங்கிற ஒரு வேலைக்காரனை அழைத்து கொண்டு போய் சொன்னார். சொன்னது மட்டும் இல்ல, இப்ப அழைத்து கொண்டு போனோடனே அங்க நடக்கிற ஒரு காட்சியை பார்க்காங்க பாருங்க. ஒரு சொப்பனம் கண்டு ஓடுன்னு ஓடுறாங்க. ஒரு சொப்பனத்தை பார்த்தவங்க தான் அடிச்சு புரண்டு ஓடுறாங்க. அப்படி என்ன இந்த சொப்பனத்துல பெரிய வெளிப்பாடு இருந்தது அப்படின்னு சொன்னா பாருங்க, 13ஆம் வசனத்துல கிதியோன் அந்த பாளையத்துக்கு வந்து பாக்குறான். கிதியோன் வந்த போது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது அது என்னதான், இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது, அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த மதியானம் 3வது செஷன்ல இப்படி முதல் செஷன்ல ஒவ்வொரு தரிசனமா பார்த்தோம். 2வது செஷன்ல ரெண்டு தரிசனங்களா, ரெண்டு சொப்பனங்களா பார்த்தோம். 3வது செஷன்ல எல்லாம் இந்த விழத்தள்ளுறது, கீழே தள்ளுறது, வெட்டி வீழ்த்துறதா பார்க்க போறோம். கீழே விழத்தள்ளுறது, கீழே விழத்தள்ளுறதுலாம் பார்க்க போறோம். இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா பாருங்க, வார்கோதுமை அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக அந்த காலத்துல இப்படிப்பட்ட சுடப்பட்ட வார்கோதுமை அப்பத்தை பச்சையானது சாப்பிட மாட்டாங்க, சுட்டதை தான் நினைச்சுவாங்க சாப்பிடுவாங்க. அப்பம் சொன்னாலே சுட்டது தான். அப்பம் மாவா இருக்கும்போது அதுக்கு பேர் அப்பம் கிடையாது, சுடப்பட்டது அதுக்கு பேர் என்னது, அப்பம். இல்லைன்னா அதுக்கு பேர் ரொட்டியோ அப்பமோ இது கிடையவே கிடையாது. அதுக்கு பேர் மாவு. சுடப்பட்டதுக்கு முன்னால அதுக்கு பேர் என்னது, ஆமா, அது பிணைஞ்சு வச்சப்பட்ட மாவு, அவ்வளவுதான். அப்போ அப்பம் ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானுடைய பாளையத்துக்கு உருண்டு வந்ததான், அதை கீழே தள்ளி கவிழ்த்து போட்டு கூடாரம் விழுந்து கிடக்கு. இப்போ நல்லா பாருங்க, அப்பத்தை குறித்த சொப்பனம் வருது, ஆனா வெளிப்பாடு அப்பத்தை பத்தி இல்ல. அதுக்கு வியாக்கியானம் எப்படி இருக்குன்னா பட்டயத்தை பத்தி இருக்கு. அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். இந்த பட்டயம் தான், அதான் இந்த பட்டயம் என்ன பட்டயம்னா கர்த்தரின் பட்டயம். இதைத்தான் 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று அங்க சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சொப்பனத்தினுடைய வேர்த்தத்தை கிதியோன் கேட்ட உடனே பாருங்க அழகா போட்டிருக்கு, இந்த கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்த. இதான் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம். அது உருண்டு அதுல மோதி என்ன செய்யணும், அதை தள்ளி கீழே கவிழ்த்து போட்டுட்டு மீதியானுடைய கூடாரம் ஒன்னும் இல்லாம ஆகுது. உடனே உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கு, இது கிதியோனுடைய பட்டயம், அதே இல்லாமல் வேற அல்ல. பாருங்க, அப்பத்துக்கும் பட்டயத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்பத்துடைய ஷேப்பே சர்க்கிள் ஷேப்பா இருக்கும், ஆனா இது வட்ட ரவுண்டா இருக்கும். ஆனா பட்டயத்துடையதை பாருங்க ஊசிய நீளமா இருக்கும், ஒருவேளை செங்குத்தா கூட இருக்கலாம், ரெக்டாங்கிளா கூட இருக்கலாம். ஆனா பாருங்க பைபிள் எதோட ஒப்பிடுது பாருங்க. அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் கையில சத்துருக்கள் அனைத்தும் ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இதை தொடர்ந்துதான் 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும், அதான் அதனுடைய வியாக்கியானம் விளக்கத்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு, சொப்பனத்தை கேட்கும்படி வைக்கிறார். இந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, பணிந்து கொண்டான். கர்த்தரை பணிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி தான் இது. பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டார். ஒப்பு கொடுப்பார் இல்ல, ஒப்பு கொடுத்தார். அப்ப அந்த அளவுக்கு இந்த சொப்பனம் பேர் வாங்கினதா விசேஷமா காணப்பட்டிருந்தது. வேற ஒண்ணும் இல்லைங்க, பூராவை கூட்டு போனாலுமே எதன் மூலமா தான் கிதியோன் பூரணமா பலப்பட முடிஞ்சதுன்னா எதை வச்சுதான், இந்த சொப்பனமும் இதனுடைய வியார்த்தியும், அதான் விளக்கம். அப்படி என்ன இருக்குன்னு கேட்டா இங்கே பட்டயமும் அப்பமும் காண்பிக்கப்படுது. இதுதான் இந்த வெளிப்பாடு. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு இதை குறித்த வெளிப்பாடு வேணும். இப்ப அப்பங்கிறத நான் காலையில தியானிச்சோம். எல்லாரும் யோசேப்பினிடத்துல வந்துதான் அந்த ஆகாரத்தை பெறணும். அப்ப அப்பம் என்று சொல்லும் போது அப்பத்துக்காக தானியம் இடிக்கப்படும் என்று ஏசாயா 28வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 28வது அதிகாரம் 28வது வசனம். உங்களுக்கு மறக்காது, 28.
ஏசாயா 28:27 அப்பத்துக்காக தானியம் இடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த பூமியில நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தம்மையே நமக்கு ஆகாரமாக கொடுக்கிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் சொல்லி சொன்னார். எதை தொடர்ந்து சொல்றார் தெரியுமா? ஜீவ அப்பம் நானே என்று சொல்லிதான் அவரை புசிக்கிற அனுபவத்தை பத்தி பேசுறார். அப்போ சுடப்பட்டிருக்கிற ஒரு வார்க்கோதுமை அப்பம், அதுதான் நீங்க கவனிக்கணும். நிறைய அப்பங்கள் உருண்டு வந்து தட்டல, ஒரே ஒரு அப்பம், ஒரே ஒரு பட்டயம். அந்த ஒரு அப்பத்துக்கு என்ன பேர் வைக்காங்கன்னா அது கிதியோனின் பட்டயம். அதுதான் எப்படி அறியப்படுது? கர்த்தரின் பட்டயமாய் அறியப்படுகிறது. அப்ப கர்த்தர் யார்? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ கர்த்தரின் பட்டயம் என்று சொல்லும் போது இது ஆவியின் பட்டயம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் அழகா போட்டிருக்கு பாருங்க. அப்போ அந்த அப்பம் என்ன செய்ததுதான்? மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சத்துருக்களை வீழ்த்தும்படிக்கு வானத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த ஜீவ அப்பம் யாருதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்ல உங்களுக்கு ரொம்ப தெளிவாயிரும். உண்மையிலேயே இந்த மீதியானியர் அடிக்கதான் அவர் வந்தாரான்னு கேட்டா அதுவும் தெளிவாக போகுது. கிறிஸ்து புது உடன்படிக்கை மத்தியஸ்தர் அந்த பூமியில வெளிப்பட்டார் பாருங்க. எதுக்காகனா சத்துருக்களை தும்சம் பண்ண, சத்துருக்களை மேற்கொள்ள. அதனாலதான் நமக்கு எதிரடையா இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு ஆணி அடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கொலோசையர் 2வது அதிகாரம் 14-15 ஆகிய 2 வசனங்களிலே நீங்கள் நானும் பார்க்க முடியும். அப்ப துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்க கோலமாக்கினார். பாருங்க, அங்கேயும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் எழும்பி நிற்கிறது. அதுல விசேஷமா அமலேக்கியர் நினைச்சிருக்காங்க. அமலேக்கியர் கிழக்கத்தி புத்திரர் எல்லாம் பிரதானவங்க கிடையாது. யாருதான் இல்ல மெயினான ஆளு? மீதியானியர் தான் மெயினான ஆளு. அப்ப இந்த மீதியானியர் மூலமா எழும்பின பயங்கர, அவங்க கிடக்கிற கிடப்புக்கு தொகையே இல்லையா, வெட்டிக்கிளிகளை போல திரளா இருக்கிறாங்களாம். அவங்க ஒட்டங்களுக்கு கணக்கே கிடையாதான். அப்ப எவ்வளவு கூட்டம் பாருங்க. அவ்வளவு கூட்டத்தையும் ஒரே ஒரு அப்பம் உருண்டு வந்து எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு உடனேதான் அவன் வியாக்கியானம் கொடுக்கான். தேவன் என்ன செஞ்சாரு? மீதியானியரை இஸ்ரேல் கையில ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டான். பாருங்க, இந்த சொப்பனமுடைய வியாக்கியானம் வந்த உடனே கிதியோன் அங்க போய் சொல்லிட்டாரு. அவன் பணிந்து கொண்டு இஸ்ரேலை பார்த்து சொல்றாரு, இஸ்ரேலுக்கு போய் சொல்றாரு, நமக்கு ஆண்டு. அப்ப சொப்பனத்தையும் அதோடைய அர்த்தத்தையும் கேட்டுட்டு போய் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனத்தையும் ஸ்திரப்படுத்துகிறார். எவ்வளவு அருமையான பகுதி பாருங்க. அங்க இஸ்ரவேலை ஸ்திரப்படுத்துகிறார். கர்த்தர் நம்முடைய கையில ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி சொல்றார். அப்ப இந்த சொப்பனம் எவ்வளவு வேலை செய்து பார்த்தீங்களா? அப்படி விசேஷம் என்னன்னா, அந்த சுடப்பட்ட ஒரே ஒரு அப்பம். அதனால வானத்துல எத்தனையோ மண்ணா எத்தனையோ நாள் விழுந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் எதுக்கு அடையாளம் தெரியுமா? அத்தனை அப்பங்களும் ஒரே அப்பத்தை தானே குறிக்கி, ஒரே அப்பத்துக்கு முன்னிலா இருக்கு. அந்த ஒரே ஜீவ அப்பம், அந்த ஒரே அப்பம் என்ன? ஜீவ அப்பம். அந்த ஒரே ஜீவ அப்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் வெளிப்படும் போது சத்துருக்களின் சாம்ராஜ்யங்களை உடைத்தெறிவார். இதைத்தான் நீங்க தொடர்ந்து கேட்க போறோம், தானியேல் புஸ்தகத்திலையும் கேட்க போறோம். அப்ப இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்ன? அப்ப பட்டயம் என்று சொல்லுகிறார்கள். அந்த பட்டயமும் இதுவும் ஒண்ணுதான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும்போது 16-17 எல்லாம் சொல்லும் போது, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக நில்லுங்கள். அது மாத்திரமல்ல, இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை எடுத்துக்கிட்டு வந்திருக்கான், தொடுக்க வேண்டியது இருக்கு. அதே போல தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி சொல்றார். ஆவியின் பட்டயம். உடனே ஆவியின் பட்டயம் வேறு, கர்த்தரின் பட்டயம் வேறு அப்படிங்கிறலாம் போகக்கூடாது. அப்படி பார்த்தா கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். அப்ப அங்க கர்த்தரின் பட்டயம் இருக்கும்போது நான் ஆவியின் பட்டயமா பார்க்கல. இதுல என்ன தவறு இருக்கு? ஏன்னா அப்பத்துக்கு தானே இந்த விளக்கம் கொடுக்கிறாரு. வானத்துல இருந்து வந்த அப்பம், அது அவர் தான் யாரு? தேவ வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தையானவர் தான் இந்த பூமியில ஜீவப்பமாய் வெளிப்பட்டார். மனுஷன் புசித்து அவரால் தான் பிழைக்க முடியும். அவர்தான் நமக்காக வெளிப்பட்ட கிறிஸ்து இயேசு. அதான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அவர்தான். அப்ப தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதான் சிலுவை பற்றிய உபதேசம்.
தேவன் உங்களை என்னை மீட்கும்படிக்கு, சத்ருவின் கை நின்று விடுதலையாக்கும்படிக்கு, உங்களை என்னையும் சத்ருடைய கையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக அவர் வானத்திலிருந்து ஜீவப்பமாய் வெளிப்பட்டார். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் போது எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானம் ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரே ஞான போஜனம், அந்த ஒரே அப்பம், அதை புசித்தார்கள், குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவ என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3 மற்றும் 4 ஆகிய 2 வசனங்களை பார்க்கிறோம். ஜீவப்பம் அவர்தான். அந்த வார்த்தை நமக்காக மாம்சமாகி வெளிப்பட்டது. அந்த ஒரே போஜனம், அந்த அப்பத்தை குறித்த வெளிப்பாடு நாம் பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, அப்ப அவர்தான் அந்த வார்த்தையாகிய தேவன் இந்த பூமிக்கு வந்தார். அப்ப தேவ வசனமாகிய அந்த ஆவியின் பட்டயம், இதை குறித்த வெளிச்சம் வரும்போதுதான் அங்கே ஒரு விடுதலையை பார்க்கிறோம். மீதியானியரை ஆண்டவர் விரட்டுகிறார், மீதியானியரை தேவன் மேற்கொள்ளுகிறார். நீங்க ஏசாயாவின் புஸ்தகத்துக்கு வாங்க, 9வது அதிகாரம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். 9வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்து. இது எங்க இருக்குன்னா மத்தேயு 4:15 இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஏசாயா 9:2 நிறைவேறுதல் யாருடைய காலத்தில் வெளிப்படுத்தப்படுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வெளிப்படுத்தப்படுது. சரி, அப்ப இவர் வெளிப்பட்டதுதான் சொல்றாரு. அப்ப இருளில் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்து வெளிப்பட்டதுனால வெளிச்சத்தை கண்டுகிட்டாங்க. என்ன நடக்குதா? அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி, எந்த ஜாதியை? இருளில் இருக்கிற ஜனத்தை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்தது மட்டும் இல்ல, அதை திரளாக்கி பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழார்கள். தொடர்ந்து பாருங்க, 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது இப்ப அதுதான் வரப்போறோம். 4ஆம் வசனத்துல, மீதியானியரின் நாளில் நடந்தது போல, வார்த்தையை பார்த்தீங்களா? யாருடைய நாளில் நடந்தது போல? மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் என்ன செய்து போட்டீர்? உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கிதியோன் மூலமா விடுவிக்க சித்தம் கொண்டார். அப்ப அது வரைக்கும், கிதியோன் எழும்புற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு அடிமைப்பட்டு யாருக்கு கீழ்பட்டு இருந்தாங்க? மீதியானுடைய கைவசம். அதான் அவரு தூதனானவர்களை பத்தி கேட்பார், மீதியானீர் எங்களை ஆளுகிறது நமக்கு தெரியாது அப்படிங்கிறது கேட்பார். நீங்க 2 கையில வச்சுக்கங்க, நியாயாதிபதிகள் 6 கையில வச்சுக்கங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார் பாருங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆயின் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. 6வது அதிகாரம் 1 வசனத்தையும் பாருங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். 2ஆம் வசனத்தையும் பாருங்க. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியே தான் நுகம். மீதியானியருடைய நுகம் இஸ்ரவேல் மேல இருக்கு பாருங்க. பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். ஒன்னும் செய்ய முடியாது, அவங்க வைக்கிறதா வரிசை. அவங்க நினைச்சவங்களாம் பாருங்க, 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு, மீதியானியர் அமலேக்கியர் கிழக்கு புத்திரர் எல்லாரும் ஏகமா விரோதமா எழும்பி வந்து அவளுக்கு எதிரே பாளையம் இறங்கி பாருங்க, இஸ்ரவேலுடைய ஆடு மாடு கழுதை எதையுமே வைக்காம போயிருவாங்க. எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? வைக்காதே போவாங்க. 7 வருஷம் மீண்டும் இந்த 7 வருஷம் திரும்பி வருது. காலையிலேருந்து தியானித்த இந்த 7 வருஷம் தயவு செய்து சத்தியங்களை தயவு செய்து நல்லா படிங்க. இங்க ஏசாயா 9வது அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க 5 பாருங்க, 2ஆம் வசனத்துல இருந்து வாங்க. இது யாரை குறித்து சொல்லப்பட்ட தெரியுமா? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வாக்கியங்கள். அப்ப அவர் வரும்போது அது எப்படி நடக்குமா? மீதியானியரின் நாளில் நடந்தது போல. அழகா இருக்கு பாருங்க, ஏசாயால அழகா எழுதுறாரு.
மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் என்ன செஞ்சுட்டு முறித்து போட்டீர். அடுத்து பாருங்க, அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய அமளியா யுத்தம் பண்றாங்க. மீதியானியர் இப்படிதான் வந்து நிக்காங்க, அவங்களுக்கு கணக்கே இல்லை. அவங்களை என்ன செஞ்சாராம், அந்த ஆயுதங்களையும் வீரரையுடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப எதுக்காக இது அங்க மீதியானரை மட்டும் இங்க வெளிப்படுத்தி பேசுறாரு? எதுக்காக, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பிரியமானவர்களே, இதைத்தான் நம்ம அறிய வேண்டியது இருக்கு. மத்தேயு 4வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாக்குறோம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு என்ன உதித்தது, வெளிச்சம் உதித்தது என்று பார்க்கிறோம். இது யாருடைய நாட்களில் நிறைவேறுது? யாரை பற்றிய தீர்க்கதரிசன வாக்கியம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. அப்ப இத படிக்கும் போது அது எப்படிதான் அந்த மிலாரையும் பாருங்க, மிலாற்றையும் ஆலோட்டியினுடைய கோலையும் நுகத்தடியும் எப்படிதான் முறித்து போட்டாரா, மீதியானியரின் நாளில் நடந்தது போல. அதுதான் பாயிண்ட், ஃபோக்கல் பாயிண்ட் அதுதான். எப்படி ஜனத்தை ரட்சித்தார், எப்படி விடுவித்தார்? ஒரு அப்பம் உருண்டு வந்து என்ன செஞ்சிட்டு மீதியானுடைய ஒட்டுமொத்த பாளையத்தையுமே கதிகலங்க செய்து விட்டது. உண்மையா இல்லையா? ஒட்டுமொத்த பாளையத்தையுமே மீதியானுடைய கூடாரத்தை அட்டிச்சு, கூடாரத்துக்கு வந்து இடுகி, அது எதை நோக்கி வருது பாருங்க, மீதியானுடைய கூடாரத்தை உருண்டு வருது. உருண்டு வந்தது மட்டும் இல்ல, அதை கீழே தள்ளி கவிழ்த்து போட்டுட்டு. அப்ப உண்மையாவே இது யாரை குறித்து சொல்லப்பட்டது? ஏசாயா 9வது அதிகாரத்தை வச்சே சொல்லுங்க, யாரை குறித்து சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இந்த சத்தியத்தை நாம் கட்டாயம் அறியணும். அப்ப சொப்பனத்தினுடைய வெளிப்பாடு யாரை பற்றியது? அது ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்படுது. மீதியானின் நாள்ல என்ன செஞ்சார்? அவங்க மேல இருக்கிற அத்தனையும் முறிஞ்சு விழுந்துட்டு நடந்தா இல்லையா? அந்த அப்பம் வந்து போன உடனே இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. இது நடக்க இல்லையா? எல்லாத்தையும் விரட்டுறாரு, எல்லாரும் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். மீதியானியருடைய ஆளுகை யார் மேல இருந்துச்சு? இஸ்ரவேல் ஜனத்தின் மேல இருந்துச்சு. இந்த அப்பத்தை குறித்த சொப்பனம் வந்த உடனே உருண்டு போயிட்டாங்களா இல்லையா? அவ்வளவுதான், நிக்க முடியாமல் போய்விட்டார்கள். இதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்கு? ஏசாயா 9வது அதிகாரம், மத்தேயு 4வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம், இது எல்லாத்தையும் நாம் பார்க்கும்போது இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின் சபையை ஸ்தாபிக்கிறதற்கு அடையாளம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் அவர் வெளிப்பட்டு சபையை நிலைநிறுத்துகிறதற்கு அடையாளம். இதைத்தான் சகரியா தீர்க்கதரிசனமா சொன்னார். என்ன சொன்னார்? அவர் அந்த அருணோதயம் நம்மை சந்தித்தது. அவர் எதுக்காக அந்த அருணோதயம் சந்தித்ததா? அவர் புது உடன்படிக்கை மத்தியஸ்தராய் ஏன் இந்த பூமியில வெளிப்பட்டார் என்றால், எல்லா சத்துருக்களினின்றும் நம்மை மீட்டுக் கொள்ளும்படி. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா வீட்டுல வச்சு லூக்காவின் சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல சகரியாவுக்கு தேவன் வெளிப்படுத்தின தீர்க்கதரிசன வாக்கியங்கள்ல தெரிந்து கொள்ளுங்க. அவர் தாவீதின் சிங்காசனத்தில் பெரியவராய் இருப்பார். மரியாளுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன வாக்கியங்களை பாருங்க, தாவீதின் சிங்காசனத்துல அவர் இருப்பார், வீற்றிருப்பார், அதெல்லாம் சொல்லப்படுகிறது. அதைத்தான் நீங்க சொல்றார். ஏசாயா 9வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. அப்ப 4ஆம் வசனத்துல ஆண்டவர் மீதியாண்டி நாள்ல நடந்தது போல நுகத்தடி எல்லாத்தையும் உடைக்கிறாரு, ஆலோட்டிகளுடைய கோலை உடைக்கிறாரு, நுகத்தை முறிக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. அதுக்கப்புறம் எதைதான் சுட்டரிக்கணும் அதெல்லாம் சுட்டரிக்க ஒப்பு கொடுக்கிறாரு. 6ல தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிற சத்தியம் காண்பிக்கப்படுது. 7ஆம் வசனத்துல தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கு நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதில் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அது தொடர்ந்து அடுத்த வசனம் பாருங்க. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் என்ன செஞ்சிட்டு இறங்கிட்டு. ஒரே ஒரு அப்பந்தான், அது உருண்டு வந்து அதுல மோதி அவ்வளவுதான். அது அப்படி கீழே தள்ளின உடனே மீதியானுடைய நுகத்தடி முறிந்து விட்டது. அப்போ நீ யோசிப்போம், மீதியானுடைய நுகத்தடி முடிக்கப்படுகிறதும் புது உடன்படிக்கையில சபையில இருக்கிற நமக்கு என்ன சம்பந்தம்னா, நம்ம ஏசாயா 9வது அதிகாரத்தை பார்க்க வேண்டியது. எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? மீதியானியரின் நாளிலே நடந்தது போல நம்ம அதைத்தான் படிக்க வேண்டியது இருக்கு. என்ன நடந்துச்சு? ஒரு அப்பம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டு, ஒரு அப்பம் வந்து எல்லாத்தையும் முடிச்சு போயிட்டு. அந்த அப்பம் யாருதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளும் ஒரு அப்பத்தை செஞ்சு
இந்தியாவுடைய எல்லையில உருட்டி விட்டோம்னா பாகிஸ்தான் விழுந்துலாம் போவாது. இதோடைய அர்த்தமே வேற. அதனாலதான் அப்பத்தை கண்ட சொப்பனத்துல கண்ட மனிதர்களுக்கு கூட அப்பத்து குறித்த வியாக்கியானம் கிடைக்கல. அது அவ்வளவு பெரிய அப்பமா அப்படின்னு சொல்லி கேட்கல. பட்டயம் என்கிற வெளிப்பாடு கிடைச்சது. இந்த பட்டயம் எதுக்கு அடையாளமா இருக்கு? ஆவியின் பட்டயம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப இந்த வார்த்தையானவர் இந்த பூமியில வெளிப்பட்டா. இங்கே அதான் சொல்றார். ஏசியா 9 அதிகாரத்துல ஏன் ஜனங்களுக்கு வெளிச்சம், ஏன் ஜனங்களை திரட்சியாக்குறாரு, பெருக பண்ணுகிறார், மகிழ்ச்சி இருக்க பண்ணுகிறார். ஏன்னா மீதியானின் நாளில் நடந்தது போல நடந்துட்டு. அப்ப மீதியான நாளில் நடந்தது என்ன? ஒரு அப்பம் எல்லாத்தையும் ஒண்ணு சுக்குநூறா உடைச்சு போட்டுட்டு. அவ இன்னைக்கு அதுதான் செஞ்சார். புது உடன்படிக்கை மத்தியஸ்தர் தான் செய்தா. நமக்கு எதிரடையா இருந்த கையெழுத்தை எப்படி குலைத்து போட்டா, அது நடுவில் இராதபடிக்கு சிலுவையில் ஆணி எடுத்து எப்படி சிலுவையில் வெட்டி சிறந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். சிலுவை பற்றிய உபதேசத்தை கொண்டு உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்யும் ஒரு பொருட்டு அவர் வார்க்கோதுமை அப்பமா இந்த பூமியில வெளிப்பட்டார். ஜீவ அப்பம் நானே, ஜீவ மாவு நானே சொல்லல, ஜீவ மாவு நானே சொல்லல, ஜீவ அப்பம் அப்படின்னா சுடப்பட்டு அவர் அனுப்பப்பட்டிருக்கார் பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடு பாருங்க. அவ என்னை புசிக்கிறவன் சொன்னார். அதான் என்னை புசிக்கிறவன் என்னென்னைக்கும் அறியாமலும் இருப்பான். என் வம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவ புது உடன்படிக்கையின் சபை பெற்று அனுபவிக்க வேண்டிய நித்திய ஜீவனுக்கான அத்தனை வெளிப்பாடான சத்தியங்களும் இந்த சுடப்பட்ட வார்க்கோதுமை அப்பம் சொப்பனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இவைகளில் அடங்கி இருக்கிறது. அதனாலதான் கிதியோன் நாட்கள்ல அந்த சத்துருக்கள் கண்ட அந்த சொப்பனங்கள்ல தேவன் சொப்பனத்தின் மூலமா கிதியோனை மட்டும் இல்ல, அதுக்கு முன்னால வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்றம் இருக்கலாம். தன் வேலைக்காரனை பூராவை கூட்டிட்டு போனா கூட தடுமாற்றம் இருக்கலாம். ஆனா அங்க கேட்கும்படி செய்கிறார். ஒரு சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் வியார்த்தத்தையும் கேட்கும்படி செஞ்ச உடனே கிதியோன் தைரியப்பட்டது மட்டும் இல்ல, கிதியோன் இதை கேட்டுட்டு இஸ்ரவேலை என்ன செய்யறாரு? தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்பத்தை குறித்த வெளிப்பாடு வந்ததுக்கு அப்புறம் என் ஒப்பு கொடுப்பாரா மாட்டாரா, இந்த கண்கள் நிச்சயில இருந்து நான் விடுதலை பெறுவேனா மாட்டேனா, மாம்சத்து நிச்சயம் நான் விட்டு வெளியே வர முடியுமா முடியாதா, கோபம் எரிச்சல் மறையுமா மறையாதா, எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பம் ஜீவ அப்பத்தை குறித்த வெளிப்பாடு கிடைத்ததுன்னா பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அறையப்பட்டால் அந்த அப்பத்தை அறிகிற அறிவிலே, அந்த ஜீவ அப்பமாகி அவரை அறிகிற அறிவிலே நானும் என்னுடைய பழைய மனுஷனும் சிலுவையில் அவரோடு அறையப்பட்டிருக்கிறான். இதெல்லாம் ஒட்டுமொத்த மீதியானுடைய நுகத்தடியும் ஆலோட்டியின் கோலும் முறிக்கப்படும் பிரியமானவர்களே. அமளி பண்ணக்கூடிய சத்தம் எல்லாம் அந்த ஆயுத வர்க்கங்கள் அனைத்தையும் ஆண்டு சுட்டரிக்க ஒப்பு கொடுக்கிறார். அப்ப யாரை காண்பிக்கிற இடத்துல அப்ப நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. உண்மையாவே கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடுதான் அன்னைக்கு கிதியோன் சொப்பனத்தின் வாயிலாக கேட்டு அறிந்து கொண்டான். அதைத்தான் ஏசாயாவுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் மத்திய என்கிற அருமையான அப்போஸ்தலனுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் மத்திய சுவிசேஷத்துல. எவ்வளவு ஒரு மேன்மை நிறைந்த வாக்கியங்கள் சொப்பனத்தின் மூலமாய் நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற படிப்பினையை கவனித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, இப்படி இன்னைக்கு நம்ம மதியமே சொல்லிட்டேன், இந்த மதியான செஷன்ல இந்த உருண்டு வர்றது உடைச்சி தரமட்டமாக்குறத நான் பார்த்து முடிக்க போகிறோம். ஏதோ சண்டை காட்சி நினைச்சிடாங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். அடிச்சு நொறுக்கிறார். 3வது செஷன்ல சொப்பனத்தின் மூலமா நிறைய இதை அடிச்சு நொறுக்கிறாரு. அடுத்த காரியங்கள் என்னன்னா, தானியேல் 2வது அதிகாரத்துக்கு வரும்போது, தானியேல் 2வது அதிகாரத்திலே அங்கே நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. சொப்பனத்தையும் சொல்ல மாட்டார், ஆனால் அர்த்தத்தை சொல்லணும். இது பயங்கரமான கடினமான ஒன்று. இதுலதான் ஆவியானவர் தேவன் தானியேலை பயன்படுத்தினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராக்காலத்திலே தானியேலுக்கு சொப்பனத்தினுடைய அர்த்தம் வெளிப்படுத்தப்பட்டது. சொப்பனத்தினுடைய அர்த்தம் வெளிப்படுத்தப்பட்டது. அது என்ன நமக்கு தெரியும்? ஒரு பொற்சிலை, நல்ல கவனிங்க, ஒரு சிலையை குறித்த ஒரு சொப்பனம் வெளிப்படுத்தப்படுது. யாருக்கு? நேபுகாத்நேச்சாருக்கு. சிலையினுடைய தலை, இதை குறித்து நீங்க அதிகமாக தியானிக்க வேண்டும். ஆனால் தானியேல் 2வது அதிகாரத்தை வீட்டில் வச்சு நல்லா தியானித்து பாருங்க. சிலையினுடைய தலை 2 கைகள், அப்புறம் மார்பு, அதான் மார்பு இருக்கு, அதான் தலை, நெஞ்சு பகுதி, மார்பு பகுதி, அதுக்கப்புறம் வயிறு, அப்புறம் 2 கால்கள், அப்புறம் பாதத்தினுடைய விரல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதுக்கு வியாக்கியானம் அவர் கொடுக்கும்போது சொல்றாரு பாருங்க,
தலையை கண்டீரே, அந்த தலை யார் தெரியுமா? நேபுகாத்து நேச்சாராகிய நீர்தான் அந்த தலை அப்படின்னு சொல்லி சொல்றார். தலை நேபுகாத்து நேச்சார் அப்படின்னா பாபிலோன் சாம்ராஜ்யம். பாபிலோன் சாம்ராஜ்யம். அதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த ரெண்டு கைகள் சொல்லப்பட்டு பார்த்தீங்களா, ஒன்னு மேதியா, இன்னொன்னு பெர்சியா. ஒரு கை மேதியா, இன்னொரு கை பெர்சியா. அதான் அதுக்கு தலைக்கு கீழே வரக்கூடிய பார்ட். மூணாவது கவனிப்பீர்கள் என்றால் வயிறு. இந்த வயிறு தான் ரோம சாம்ராஜ்யம். மன்னிக்கவும், மூன்றாவது பகுதி தான் கிரேக்க சாம்ராஜ்யம். பாபிலோன், மேதியா, பெர்சியா, அதை தொடர்ந்து கிரேக்க சாம்ராஜ்யம், அதை தொடர்ந்து வரக்கூடிய கால்கள் ரோம சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் வரக்கூடிய பாதங்கள் இருக்கு பாருங்க, அது மீண்டுமாய் புதுப்பிக்கப்படக்கூடிய ரோம சாம்ராஜ்யம். இப்படி இந்த சாம்ராஜ்யங்களை குறித்து காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்திட்டு ஒரு கல் உருண்டு வருது. முதல்ல பார்த்து ஒரு அப்ப உருண்டு வருது சொல்லி தியானிச்சோம். இப்போ ஒரு கல் உருண்டு வருது. அந்த கல் உண்மையில யாருதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அந்த கல் உருண்டு வந்து காலில் மோதின உடனே, பாதத்தில் மோதின உடனே எல்லா சாம்ராஜ்யம் சரிந்து விழுந்தது. அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த அதிகாரமும் அவருடைய அதிகாரத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. இதை கூட நீங்க பல விதங்கள்ல வேத வாக்கியங்கள்ல வேத பாட வகுப்புல பல இடங்கள்ல கூட நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா உண்மையான அர்த்தம் இதுதான். எந்த சாம்ராஜ்யமும் அவருடைய ராஜ்யத்துக்கு முன்பாக நிற்கவே முடியாது. கர்த்தருடைய ராஜ்யம்தான் தலைமுறை தலைமுறையா நிலைநிற்கக்கூடியது என்பதை ஆண்டவர் இங்க காண்பிக்கும் முகாந்தரமாய் உலக ராஜ்யங்கள் அத்தனையும் ஆண்டவர் தவிடுபடி ஆக்குகிறார். அப்ப கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும். 1000 வருட அரசாட்சி உண்டு என்கிற காரியங்கள் எல்லாம் நீங்களும் நானும் நன்கு அறிவோம். அப்பொழுது கிறிஸ்துவின் ராஜ்யம் மாத்திரமே நிலை நிற்கும். என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடிய ராஜ்யம். இதைத்தான் நாம் மன்னிக்கவும் ஏசாயா 9வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் அடிப்படையிலும் பார்த்தோம். அந்த கர்த்தத்துவம் என்றென்றைக்கு நிற்கக்கூடியது, சதா காலங்களில் நிற்கக்கூடிய ராஜ்யத்தை அவர் கொண்டிருப்பார். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்க ஒரு உதாரணத்துக்கு 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பும் போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அங்கே 28வது வசனத்தை 24ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் 24வது வசனம் 1 கொரிந்தியர் 15:24. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் என்ன செஞ்சிருவாரா? பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை என்ன செய்வாரா? ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுப்பார். அப்போ இவ்வளவு ஒரு மகத்துவமான காரியம் நடக்கிறத அங்க வெளிப்படைய சொல்றார். இதை நம்ம 2 பகுதியை எடுக்க முடியும். அந்த சிலையை தகர்க்கிற அந்த கல்லை வைத்து 2 விதமான சத்தியங்களை அறிய முடியும். ஒன்று குமாரனாகி இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை, இன்னொன்று 2ஆம் வருகை. முதல் வருகையில் அவர் எவ்விதமா அவர் இந்த பூமியில வந்து ஒரு கூட்டத்தை சகலவிதமான இந்த தேசாதிபதிகளுடைய துரைத்தனங்களுக்கு விலகி ஒரு பெருங்கூட்டத்தை அவருக்கென்று நிலைநாட்டுகிறார். அதுக்கு முன்னால வரைக்கும் பேதுரு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, மத்தேயு, மார்க்கு, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எல்லா சந்ததியுமே அந்த நாட்களில் உலகத்தின் ராஜ்யத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாகவே இருந்தாங்க. பேதுரு கிறிஸ்துவ கண்டடைறதுக்கு முன்னால வரைக்கும் யார் தெரியுமா? பாவிதான். அவரே சொல்றாரு, பாவியாக என்னை விட்டு இந்த மனுஷனை விட்டு நீர் போக வேண்டும் என்று சொல்லுவாரு. நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுவாரு. அவரும் யூத சடங்காச்சாரங்களிலே பாரம்பரியத்திலே பாவியாகவே காணப்பட்டிருந்த மனுஷன். ஆனா கிறிஸ்து வந்த உடனே அவரை பற்றியிருந்த அத்தனை ராஜ்யமும் அத்தனை அதிகார ஆளுகையும் கட்டுவிட்டு கிறிஸ்துவினால் விடுதலை அனுபவித்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இது அதுலயும் நாம் பார்க்க முடியும். யுகா யுகமாய் தேவனோடு வாழப்போகிற வாழ்க்கை 1000 வருட அரசாட்சிக்கும் இது ஒத்திருக்கு. ஆக இங்கே நாம் பார்க்கக்கூடிய தானியேல் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சொப்பனமானது எதற்கு அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கிறிஸ்து அவருடைய புது உடன்படிக்கையின் சபையை கரைதரை பிழையற்றதாய் மாசற்றதாய் அவருக்கு முன்பாக நிறுத்தி கொண்டு ராஜ்யத்திலே நம்மை ஆளுகிறவர்களாய் ஏற்படுத்துகிறார். எவ்வளவு மகத்துவம் பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிற பாபிலோன் ராஜ்யபாரம் அது புறஜாதி, அது ஆண்டவர் அறியாத ஜனம். மேதியா, பெர்சியா அதுவும் புறஜாதி, தேவனை அறியாது. கிரேக்க சாம்ராஜ்யம், 3வது வரக்கூடிய கிரேக்க சாம்ராஜ்யம் அதுவும் அப்புறஜாதி, தேவனை அறியாத ஜாதி.
அதுக்கடுத்து வரக்கூடிய ரோம சாம்ராஜ்யத்தை தொடர்ந்து வரக்கூடிய புதுப்பிக்கப்பட்ட ரோம சாம்ராஜ்யம், இது எல்லாமே ஆண்டவர் அறியாத ஜனம். அப்ப ஒரு கல் உருண்டு வருது பாருங்க. இந்த கல் யாரை குறிக்கிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. காலையில கூட சுருக்கமாய் தியானித்தோம். அந்த கல்லை குறித்து ஏசாயா 28வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரம் உள்ள ஒரு கல்லை சீயோனில் வைக்கிறேன், அது விலையேற பெற்றதும் பரீட்சிக்கப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த கல்லை வைக்கிறேன்னு சொல்லி சொல்றார். அது மாத்திரம் இல்ல, செருபாபேல் கொண்டு வரும்போதும் தலைக்கல்லை கொண்டு வருவான் என்று சொன்னார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். சகரியா 4வது அதிகாரம் 8வது வசனம் 7 மற்றும் 8 நாம் பார்க்கும்போது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அப்ப தலைக்கல் யாருதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் பேதுருக்கு இந்த குறித்த வெளிப்பாடு கிடைச்சது. ஏசாயா சொன்னதை குறித்த அந்த வெளிப்பாடு இங்க கிடைத்ததுனாலதான் 1 பேதுரு 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து சொல்றாரு, அழகா சொல்றாரு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க, ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே பாருங்க, வார்த்தையை பாருங்க, அப்படிதான் இருக்குன. அந்தபடியே சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாகிய கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அந்தபடியே விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் போனவர்களுக்கோ வீட்டை கட்டுகளால் தள்ளப்பட்ட அந்த கல் எப்படி இருக்குதா? இடருக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. பாருங்க, இந்த கல் ஒரு கூட்டத்தை விழவும் செய்கிறது. யாரை விழ செய்கிறது? கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ. நேபுகாத்நேச்சாருடைய ராஜ்யம் அதெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாது, அது அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறவைகள். அப்ப கல்லை குறித்த விஷயத்துல வேதம் என்ன சொல்லுது? ஒரு கூட்டத்தை விழத்தள்ளும். தள்ளுமா தள்ளாதா? நம்ம ஒரு அப்பத்தை தியானிச்சோம், அது மீதியானுடைய கூடாரத்தை விழ தெளிச்சா தள்ளலையா? விழ தெளிச்சு. இப்போ ஒரு கல்லை குறித்து தியானிக்கும், அதுவும் கிறிஸ்துவை குறித்ததுதான். அதுக்கு எல்லா வசன ஆதாரத்தையும் சொல்றேன். புது உடன்படிக்கையின் சபையானது, நல்லா ஞாபகம், புது உடன்படிக்கையின் சபையானது பாபிலோனின் அருவருப்பையும் மேதிய பெர்சிய அருவருப்பையும் கிரேக்க சாம்ராஜ்யத்தின் அருவருப்பையும் ரோம சாம்ராஜ்யத்தின் அருவருப்பையும் புதுப்பிக்கப்பட்ட ரோம சாம்ராஜ்யத்தின் அருவருப்பையும் எல்லாத்தையும் தகர்த்து போடக்கூடிய வல்லமை உள்ள மாசற்ற சபையாய் இந்த பூமியிலே காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே தானியேல் 2வது அதிகாரத்திலே இப்படிப்பட்ட சொப்பனத்திற்கான வியாக்கியானம் இவ்விதமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. விளங்கிக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கணும். இடம் கொடுக்கும் போதுதான் எல்லா சாம்ராஜ்யத்தின் தரமட்டமாகிறார் பாருங்க. கீழே இருந்து மேல வரைக்கும், மேல இருந்து கீழே வரைக்கும் ஒன்று இல்லாம சுக்குநூறா உடையுது. இந்த கல் மோதிச்சு பாத்தீங்களா? இதுலதான் வெளிப்பாடு இருக்கு. அது எங்க இருந்து வருது பாருங்க, மேல இருந்து வருது, உருண்டு வருது, மேல இருந்து வருது. அந்த கல் வந்தது மட்டும் இல்ல, அது என்ன செஞ்சுட்டான் பாருங்க, அழகா போட்டிருக்கு. அந்த கல் மோதி அந்த கல் பெரிய பர்வதம் ஆயிடுச்சு. நீங்க 35ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, தானியேல் 2வது அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்க. ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்ததுன்னு 34ஆம் வசனத்துல பாக்குறோம். அவைகளை நொறுக்கி போட்டதுன்னு பாக்குறோம். 35ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிட்டு. பூமி எல்லாம் என்ன செஞ்சுட்டு? நம்மளும் காலையில தியானிச்சோம், பூமி எங்கும் பஞ்சம் போகணும்னா, பூமி எங்கும் சாவு இருக்கக்கூடாதுன்னா யார்கிட்ட வந்தாதான் ஆகணும்? யோசிப்பிட்ட வந்துதான் தீரணும். அது எல்லா காரியத்தையும் தியானிச்சிட்டோம். தேவைப்படுவோர் நிச்சயமா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். பிரியமானவர்களே, இங்கே தான் சொல்றார், பூமி எங்க ஆயிட்டான்? ஒரு கல்லு பாருங்க, ஒரு கல்லு இது எல்லாத்தையும் உடைச்சு சுக்குநூறு ஆக்கின உடனே அது எப்படி ஆயிட்டான் பாருங்க, பெரிய பர்வதமாகி எதெல்லாம் நிரப்பிட்டான்?
பூமியே நிரப்பிற்று. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. சமுத்திரம் மன்னிக்கவும், பூமி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் என்ன செய்யும்? அப்ப இந்த கல்லை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, பூமி எல்லாம் நிரப்பிட்டுன்னு சொன்னா இந்த கல்லை பார்த்தா கர்த்தரை அறிகிற அறிவு. ஏன் ஒரு சின்ன கல்லா இருந்தா, ஆமா நம்மகிட்ட வரும்போது ஆண்டவர் நல்லவர் மட்டும் தான் நம்ம தியானிச்சிருப்போம், பாவங்களை மன்னிக்கிற மட்டும் தான் தியானிச்சிருப்போம். அந்த கல் இப்ப பெருசாகி 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 வெளிப்பாடு அதிகம் கிடைக்க 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 அவர் ஒட்டு எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற நிறைய சத்தியங்கள் அவரை குறித்து படிக்க 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 அவர் இவ்வளவுதான் வெளிப்பட்டிருப்பார். முதல்ல ஸ்டார்டிங்ல எப்படி வெளிப்பட்டிருப்பாரு? நான் பாவியா இருந்த நீதிமான் ஆக்கினார், அவ்வளவுதான். அப்புறம் சபை கூடி வருதல்ல ஆண்டவர் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி தம்மை வெளிப்படுத்தி தம்மை வெளிப்படுத்தி தம்மை வெளிப்படுத்தி தம்மை வெளிப்படுத்தி இப்ப பெரிய பருவதம் ஆயிடுச்சு. அதனாலதான் இயேசுவானவர் சபையை குறித்த முதல்ல வெளிப்படுத்தும் போது பேதுருக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அழகா சொல்லிக் கொடுத்தார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுன்னு சொன்னார். நிறைய பேர் இன்னைக்கு நிறைய புத்தியினர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? அந்த கல் பேதுருன்னு சொல்றாங்க. அது முட்டாள்தனமானது, அது பேதுரு கிடையாது. நீங்க அது பேதுருன்னு சொன்னீங்கன்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல அந்த கண்மலை கிறிஸ்துவன் இருக்குல்ல, அந்த கண்மலையும் பேதுருன்னு நீங்க சொல்லணும். நீ பேதுருவா இருக்கிறான்னு சொன்னார் பாத்தீங்களா? அதுக்கு மூலப்பாதத்தில் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? பெட்ராஸ். பெட்ராஸ் அப்படின்னு என்ன தெரியுமா? பொடிக்கல், a fragment of a stone, a piece of a stone, a fragment of a stone, ஒரு சின்ன பொடிக்கல், அதான் பேதுரு. ஆனா எங்க சொல்றாரு? இது இல்ல, அவன் ஒரு வெளிப்பாடு கிடைச்சிட்டு அவ்வளவுதான். நீங்க நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சோன்னு அந்த கல்ல ஆனா பெரிய கல் ஆயிட்டு நினைக்க இல்ல, அந்த மோதின கல்லு பெரிய பருவதமா பூமி எங்க நிரப்புது. அது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ. அப்ப எருசலேம்ல இருந்த அந்த கல், விலையேறப்பெற்ற கல், இப்ப எங்கெல்லாம் போகுது? இப்ப எல்லா இடத்துலயும் அந்த கல் வெளிப்பட்டுட்டே இருக்குன்னா எல்லா கல்லையும் சேர்த்து பார்த்தா எப்படி இருக்கும்? எத்தனை கல்? பெரிய பர்வதம் ஆயிரும். அதான் அந்த வெளிச்சத்தின் அறிவுண்டு இருக்கு பிரியமானவர்களே. எல்லா இடங்களிலும் புது உடன்படிக்கையின் சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, புது உடன்படிக்கையின் சபை ஏற்படுத்தப்பட வேண்டும். எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு ஆட்கள் தேவை. எருசலேம்ல கொஞ்சம் தான் இருக்காங்க. இவங்களை பாருங்க, சின்ன கல் மாதிரி கூட தெரியலாம், அந்த சுவிசேஷம் சாதாரணமா தெரியலாம், ஆனா அது புறப்படுது பிரியமானவர்களே. எங்கேயும் பார்க்கிறோம் பெரிய பர்வதமாகி. அப்ப ஆண்டவர் பேதுருட்ட சொல்லும் போது, நீ பேதுருவா இருக்கிறா, அது பெட்ராஸ், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், upon this rock I shall build my church, I will build my church அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த ராக்குங்கிறதுக்கு எப்படி போடுமா? பீட்டர் அப்படின்னா பெட்ராஸ், ராக் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்களா அதுக்கு பேர் பெட்ரா. ஒருவேளை கிரேக்க பதத்துல அடுத்தடுத்த வார்த்தையா இருக்கலாம், ஆனா இது வேற அது வேற, பொடி கல்லு வேற, பெரிய பாறை வேற. அது நிறைய பேர் பேதுரு தான் பாறைன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது நூதனமான உபதேசம். நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னார்ல, பேதுருக்கு பெட்ராஸ் இருக்கு, இந்த கல்லுங்கிறதுக்கு பெட்ரான் இருக்கு. இதே பெட்ராங்கிற பதம் தான் எங்க பயன்படுத்துறாங்க? இதே வார்த்தை தான் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல அந்த கண்மலை கிறிஸ்துவன் இருக்கா, அந்த கண்மலைன்னு போட்டிருக்க, அதுக்கும் பெட்ரான் தான் இருக்கு. அப்போ மத்தேயு 16:18 அந்த கல்லுங்கிறது பேதுரு அப்படின்னா 1 பேதுரு 10:4 வர்றது யாருதான்? பேதுரு தான். அப்போ பெரிய தேவதூஷணம் ஆயிரும். இந்த தேவதூஷணத்தை யாருமே செஞ்சிடாதீங்க, வசமா மாட்டிக்கிடுவோம். நான் இருக்கிறவனமா சொல்லிடுறேன். அப்ப இது பேதுருன்னா அப்ப அதுவும் பேதுரு தானே, இங்கேயும் பெட்ரா அங்கேயும் பெட்ரா. இது பெட்ரான்னு கேட்ட இது பெட்டரே கிடையாது, பெட்ரா அப்படின்னு பாருங்க. அப்போ நீங்க அதுல தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியா வஞ்சிச்சிருவாங்க. அப்ப அது பெரிய பர்வதமாகுது, பெரிய பர்வதமாய் மாறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுது. அப்போ இதைதான் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் எப்படி தெரியுமா? கொஞ்சம் ஒரு ஸ்திரீ ஒரு 3 படி மாவை ஒரு பாத்திரத்துக்குள்ள அடக்கி வைக்கிறதுக்கு அடையாளமா இருக்கு. ஆனா அதை எடுக்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாயிரும். தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு தான் அடையாளமா இருக்கு. அது போட்டா அது செடியாகி மரமாகி அநேக பறவைகள் தங்கக்கூடிய இடமா மாறலையா? அப்ப இது எல்லாமே அதான் ஒரு கல்லுதான் உருண்டு வருது, இவ பெரிய பர்வதம் ஆயிட்டான். அது எப்ப தெரியுமா ஆகும் தெரியுமா? சத்துருக்களை அவர் மேற்கொள்ளுகிறார். அப்ப எதை குறிக்கும் சொன்னா, எப்ப சத்துருக்களை அவர் மேற்கொண்டார் தெரியுமா? சிலுவை மரணத்திலே. அப்ப சிலுவை மரத்திலே அவர் உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக அதிகாரங்களின் துரைத்தனங்களை வெளியரங்க கோலமாக்கி
அவைகளை மேற்கொள்றார். பாத்தீங்களா? ஸ்ரீயின் வித்து உனக்கும் உன் ஸ்ரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்கும் சொல்லும் போது அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்றார். பாத்தீங்களா? அப்ப சொல்லுங்க, பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு நேபுகாத்நேச்சார் அதிபதியா இல்ல சாத்தானா? சாத்தானா. நீங்க வெளிப்படையா பார்த்தா நேபுகாத்நேச்சார், இங்க தரியு, அர்த்தசஷ்டா, அகாஸ்வேரி இப்படி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யத்தில் அலெக்சாண்டரு, அப்புறம் ரோம சாம்ராஜ்யத்துல இவங்க பொந்தி பிலாத்து, ஏரோது இப்படி படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் ஹெட் யாரு? தலை சாத்தான். அதான் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்ப இதுல எதை கொண்டு வர்றாருன்னா, அடிச்சு நொறுக்கிறது எது சொல்லுறாரு அப்படின்னா, அவர் உன் தலையை நசுக்குவார். கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இதுல அந்த கல் என்ன செய்யுதுன்னா உயர்த்தப்பட்ட நிலைமையில கனப்படுத்தப்படுது. பாருங்க, பெரிய பர்வதமாகி குமாரனை அவர் உயர்த்துகிறார். அப்ப இது ஒட்டச்சு தகர்த்து ஒரு பெரிய பர்வதமா நிக்கி யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லி இதைதான் அன்னைக்கு எழுதுகிறார். எபேசியர் 1வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசித்து பாருங்க. அவர் மரித்து உயிரோடு இழந்து என்ன செஞ்சாராம்? பிதாவுடைய வலது பரிசத்துல வீட்டிலிருந்து சகல துரைத்தனங்களையும், எல்லா அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அவரை தலையா வச்சுட்டார். இவர் வந்து சத்துருக்களை வாங்குன்னு வாங்கினதுக்கு பிறகுதான் அவருடைய சிலுவை மரத்துல தம்மையும் பலியை ஒப்பு கொடுத்து சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஒண்ணு இல்லாம தொடச்சி தூக்கி வீசும் போதுதான் அவர் பெரிய பர்வதமாய் வெளிப்படுத்தப்படுறாரு. பிரியமானவர்களே, இந்த வெளியேறப்பட்ட சத்தியங்களை நாம் இந்த சொப்பனத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளுகிறோம். திரும்ப திரும்ப தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டே இருக்கேன். இந்த கல் வெளியேறப்பட்ட கல், இதன் பெரிய பர்வதமா. அதான் இயேசுவானவர் பாருங்க, மூளைக்கல்ல வைக்கப்பட்டார்னு நினைச்சிடாதீங்க. மூளை, அதாவது மூளைக்கு தலைக்கல்லானார். கல்ல கூட தியானிச்சோம். வீடு கட்டுகிறவர்களாகிய, ஆமா, வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு என்று சொல்லி சங்கீதம் 118 சங்கீதம் 118 சங்கீதம் 22 வசனத்துல வாசிக்கிறோம். உண்மைதான், மூளைக்கல்லு ஒரு கல்ல வைக்கப்படும். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் தொடர்ந்து அது மேல நினைச்சுப்படும், கட்டி எழுப்பப்பட்டு ஆவிக்கேற்ற மாளிகையாம். இப்ப பாருங்க, வைக்கப்பட்ட ஒரு கல்லு இப்போ எழுதுறாரு. பேதுருக்கு வெளிப்பாடு கிடைக்கி அழகா முதல்ல என்ன சொல்றாரு? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும், 1 பேதுரு 2:4 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாகி இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்த நீங்களும். ஜீவனுள்ள கல்லு சிங்குலர்ல பயன்படுத்துவார். ஒரு கல்ல தான் சேர்ந்திருக்கோம். சேர்ந்ததுக்கு பிறகு அது எப்படி மாறுது? ஆவிக்கேற்ற எப்படி ஆகுது பாருங்க. ஜீவனுள்ள கற்களை போல அவருடைய சாயலை பிரதிபலிக்கிறோம். அவர் ஜீவனுள்ள கல், நம்ம எல்லாம் யாரு? ஜீவனுள்ள கற்கள். அவர் ஜீவனுள்ள கல், நாம எல்லாரும் ஜீவனுள்ள கற்கள். ஒண்ணு போல இருக்கு பாருங்க. அப்ப அவருடைய சாயலை பெற்று கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் யாரை தரித்துக் கொண்டீர்களே? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள் என்று சொல்லி கலாத்தியர் 3:27 வாசிக்கிறோம். இந்த ஞானஸ்தான சத்தியம் என்ன? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவின் அடக்கத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவினில் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வதுதான் ஞானஸ்தானம் என்கிற சத்தியத்தை கொலோசையர் 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. அப்படி மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானம். அவர் ஜீவனுள்ள கற்களை போல நம்மளும் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்படுறோம். வைக்கப்படும் போது ஒரு கல்லுதான். ஆனா அதோட அந்த கல் நமக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டு அதை அறிகிற அறிவிலே நாம் தொடர்ந்து கட்டி எழுப்பப்பட இது ஒரு பெரிய மாளிகை என்ன செய்யுது? ஒரு கல்லு தான் பெரிய மாளிகையை கொண்டு வந்துட்டார். அப்ப அதை பார்த்து எப்படி இருக்கு தெரியுமா? தூரத்துல இருந்து பார்த்தா ஏன்டா ஒன்னே ஒண்ணு சின்னதா வச்ச மாதிரி இருந்துச்சு, ஒரு செங்கல் வச்ச மாதிரி இருந்துச்சு, பெரிய இதா மாறிட்டே அப்படின்னு பார்ப்பாங்க. அதுதான் இங்க பாக்குறோம். அது தகர்த்து போடணும். அதனால இதனுடைய அர்த்தத்தை நீங்க ஏதோ சாம்ராஜ்யம் உடைக்க போறாரு, அப்புறம் அந்த இது இன்னைக்கு நிறைய ஒரு வருகை பத்தி பேசுறாங்களே, அந்த ராஜ்யத்தை உடைக்க போறாரு, இந்த ராஜ்யம் உடைக்க போகுது, பிலிப்பீன்ஸ்ல நிலநடுக்கம், இதெல்லாம் அது கிடையாது. நீங்க அப்படி இப்படி நினைச்சிட வேண்டாம். உண்மையாவே பாபிலோன்ல இருக்கிற ஒரு விதமான அருவருப்பு நீங்க அப்படியே அடுத்தடுத்து பார்த்தே வாங்க. இன்னைக்குள்ள இக்காலத்தினுடைய அருவருப்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஃபேஷன் சொல்லி, நாகரிகம் சொல்லி அநாகரிகமா எப்படி ஓடுது பாருங்க ஒவ்வொரு கூட்டமும். இந்த காலில் உள்ள பேண்ட் அப்படி மேல ஏறுது. நீ எவ்வளவு தூரம் ஏறுன்னு தெரியல. பெம்பளை பிள்ளைகளை பாருங்க எவ்வளவு மோசம்னு, கை ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த பாவங்கள் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா சிலுவை பற்றிய உபதேசத்தை பற்றி கொள்ளணும். கிறிஸ்துவுடனே கூட மரித்தேன், கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார்ங்கிற அந்த வெளிச்சத்துல ஜீவிக்க வேண்டும். இதைத்தான் நம்ம இந்த சொப்பனத்தின் வாயிலாய் அறிந்து கொள்ளுகிறோம். இதைத் தொடர்ந்து தானியேல் 4வது அதிகாரம், தானியேல் 7வது அதிகாரம். 7வது அதிகாரத்தை இன்னைக்கு நான் எடுக்கல. எதுக்குன்னா
தானியேல் 7வது அதிகாரத்துல சொப்பனம் கலந்த ஒரு தரிசனம். அதில் நான் அடுத்த மாதம் கர்த்தர் சித்தமான உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வேதாமத்துள்ள தரிசனங்களில் புது உடன்படிக்கையின் சபையில் சொல்லி அடுத்த மாதம் எடுக்கும்போது தரிசனத்து குறித்த வெளிச்சத்துல நம்ம இதெல்லாம் தியானிக்க போறோம். அதனால 7வது அதிகாரத்தை இப்ப நான் பார்க்க போல அது சொப்பனம் நினைச்சாங்க, அது ஒரு தரிசனம், ராக்காலத்துல உண்டான தரிசனத்தை குறித்து அதுக்கப்புறம் தியானிக்க போகிறோம். ஆனா இன்னைக்கு 4வது அதிகாரத்துல பாருங்க, நேபுகாத்நேச்சாருக்கு இன்னொரு சொப்பனம் வருது. என்ன சொப்பனம் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், 4வது அதிகாரத்துல ஒரு விருட்சம் வளருது, ஒரு விருட்சம் வளர்ந்துகிட்டே வருது. அவர் சொல்றாரு, நான் சொப்பனம் கண்டது நீ சொல்லு அப்படின்னு சொல்லி 9ஆம் வசனத்துல பேசுறாரு. 9ஆம் வசனத்துல சொல்றாரு. தானியேல் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாக்குறோம். 10ஆம் வசனத்துல பார்த்தா, என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், உடனே நீங்க நினைச்சிடாதீங்க தரிசனங்கள் போட்டிருக்கு அப்ப அடுத்த டாபிக் இப்பயும் கொண்டு வந்துட்டீங்களா நினைச்சிடாதீங்க. அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லுதான் சொன்னார். சொப்பனத்துல வந்த தரிசனம் காட்சி அது என்ன அப்படின்னா, விருட்சம் வளர்ந்துகிட்டே இருக்கு, அது பலத்து பெருசாயிட்டு திடீர்னு பார்த்தா வானத்துல இருந்து ஒரு பரிசுத்தவான் வந்து 13ஆம் வசனத்தை பாருங்க. நான் தரிசனங்களை காணும் போது காவலாளாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இனி இதுல வந்து எந்த கனியும் இருக்காதுன்னு சொல்லிட்டார். ஆனா அதுக்கு முன்னால சகல பிராணிகளும் அதனால வாழ்ந்ததுங்க, சகல பிராணிகளும் வாழ்ந்தது. ஆனா அவருடைய கிளைகள் எல்லாம் முறித்து போடப்பட்டது. அதான் நான் சொன்னேன், மீதியானுடைய கூடாரம் இடிஞ்சு விழுது, அதுக்கப்புறம் இந்த சிலை இடிஞ்சு விழுது, பாத்தீங்களா, கூடாரம் இடிஞ்சு விழுது, சிலை இடிஞ்சு விழுது. இப்போ விருட்சம் மரம் சொல்லுவாங்க, மரத்தை ஆனா வேர் பக்கம் விடல, அடிக்கல, வேற மட்டும் விட்டுட்டாரு, மத்த எல்லாத்தையும் முறிச்சு போட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இதுல அடுத்து ஒண்ணு வளருது. அது எத்தனை காலம் ஆகணுமா? 7 காலங்கள் ஆகணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நீ வீட்டுல போய் தாராளமா வாஸ்து பார்க்கலாம். 7 காலங்கள் என்பது கிட்டத்தட்ட 7 வருஷங்களை தான் குறிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 வருஷமா மாட்டை போல புல்லு தின்னது யாரு? நேபுகாத்நேச்சார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் கட்டின பாபிலோன் சொல்லி அவன் என்னுடைய வல்லமைன்னு சொல்லி அவன் பெருமை பாராட்டுகிறது 30ஆம் வசனத்துல பாக்குறோம். அவன் சொல்லும் போதே, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவை நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. சரி, இது எதுக்கு அடையாளம்? அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு அது துளிர்விட ஆரம்பிச்சு அப்படி வளர ஆரம்பிக்கும். இதுதான் சொப்பனம். இந்த சொப்பனம் என்ன? நல்லா வளருது, பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அந்த மரத்தினுடைய நிழல்ல வந்தடையுது, பழங்களை சாப்பிடுது, நல்லா எல்லாத்துக்கும் ஜீவன் உண்டாகுது. திரும்பி பார்த்தா வெட்டப்பட்டு அடி மரத்தோடு விட்டுட்டார். இதுதான் நாம் தெளிவாய் வேதத்திலே படிக்கணும். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரத்திலே வெட்டப்பட்ட மரம், ஒட்டப்பட்ட மரம் என்றெல்லாம் வேதத்துல நீங்க பாப்பீங்க. இந்த விருட்சம் எதுக்கு அடையாளம் அப்படி சொன்னா, உண்மையாவே பழைய உடன்படிக்கையை முறித்து புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற காலத்துக்கு தான் ஆண்டவர் வளர்ச்சி அடைந்து நல்ல செழிப்பா இருந்தத இப்ப வெட்டிட்டு அதுல யாரை கொண்டு வராராம்? புறஜாதிகளாகிய நம்மை ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார் சொல்லி அங்கே ரோமர் 11வது அதிகாரத்திலே நீங்க தாராளமா நீங்க 15ஆம் வசனத்திலிருந்து கூட பார்க்கலாம். 15ஆம் வசனத்திலிருந்து கூட நீங்க பார்க்கலாம். அவ்வளவு தெளிவா பிசைந்த மாவை குறித்து, முதல் பலனாகிய மாவை குறித்து எல்லாம் பேசிட்டு அப்புறம் கிளையை பத்தி பேசுறாரு. கிளைகள் முறித்து போடப்படுகிறது. அது அந்த வேருக்கும், அந்த வேறு வந்து எடுக்கல, அதுல ஒட்ட வைக்கப்படுகிறது. இது எதுக்காக சொல்றார் அப்படின்னு சொன்னா, இது எதுக்காக வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா, இதனால நீங்க நினைச்சுக்கங்க, தெளிவா நீங்க விளங்கி கொள்ளுங்க. இது எதுக்காக காண்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, உண்மையிலே எழுத்தின்படி பார்த்தா பாபிலோனிய ராஜ்யபாரம் முறிக்கப்படுது. நேபுகாத்நேச்சாருடைய காலத்துக்கு பிறகு பெல்சாசாருடைய காலம் 5வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. அந்த பெல்சாசாருடைய காலத்துல தான் மேதிய பெர்சிய ராஜ்யபாரம் உள்ளே வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். தானியேல் 4வது அதிகாரம், மன்னிக்கும் 5வது அதிகாரம் கடைசி 2-3 வசனங்களை வாசிக்கும் போது பெர்சிய மேதிய ராஜ்யபாரம் உள்ளே வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப இவங்க உள்ள வர்றாங்க, அதுக்கப்புறம் இந்த ராஜ்யம் மாறி போகிறது. அப்ப இதே போல இந்த கிளைகளை குறித்த சத்தியத்தை நாம் வேதத்துல படிக்கும் போது இது ஒரு பனிஷ்மெண்டா சொல்லப்பட்டிருக்கு. பெருமை இருந்தது, பெருமை எல்லாம் ஆண்டு வெட்டி வீழ்த்துகிறான், நான் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. யூத குலமும் அன்னைக்கு தங்களுடைய சுய பெருமையிலே இருந்து கொண்டார்கள். மேசியா வருவார், மேசியா வந்தவரை அறியவில்லை. சுய பெருமையிலே, தங்களுடைய சொந்த கோட்பாட்டிலே, அவர்கள் ஒரு விதமான பிடிவாதத்திலே அவர்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாய் இருந்தார்கள். அதனாலதான்
புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அது நன்மையாய் லபித்தது. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கிளை முறித்து போடப்படும். விசேஷமா இல்லைங்க, எல்லாம் கவனிச்சு பாருங்க. மரத்தை வேரோடு எடுக்க மாட்டார், கிளை முறித்து போடப்படும். பனிஷ்மெண்ட் வருது, திரும்ப அதுல முளைத்து வர்றது. அப்ப மீதியான ஜனத்தை தேவன் மீண்டும் அன்று கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் இருந்தாலும், மீண்டும் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த 7 வருஷத்துக்கு பிறகு ஒரு இரக்கம் கிடைக்கும். 7 வருஷத்துக்கு பிறகு இரக்கம் கிடைக்கும். அப்போ ஒரு கட்டத்துல பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், இன்னொரு விதத்துல தேவன் இரக்கம் பாராட்டுகிறார், முறித்து போடுகிறார், திரும்ப இரக்கம் காட்டுகிறார். இதைத்தான் ரோமர் 11வது அதிகாரத்துல எலியாவை வச்சு ஆரம்பிக்கிறார். எலியா சொல்றார், நான் ஒரு மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்போ 7000 பேரை மீதியாக வைத்தேன்னு சொல்லி சொல்றார். 7000 அங்கேயும் 7 தான் பயன்படுத்தப்படுது, ஏன்னா அது பூரணத்தை குறிக்கும். சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல சொல்றாரு, 5 தான் நினைக்கிறேன், ரோமர் 11வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அப்படி போல கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்குன்னு இருக்கா இல்லையா? மீதி இருக்கு. அது கிரியினால் உண்டானதல்ல, அது கிருபையினால் உண்டானது. கிரியினால் உண்டானால் கிருபையாயிராது, கிருபையினால் உண்டானது கிரியாயிராதுன்னு சொல்லி அதுக்கு அடுத்தடுத்த வசனங்களை காமிச்சு கொடுத்துட்டு தான் இப்ப கிளைகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க. ஏன் கிருபையை பத்தி இங்க பேசுறாரு, கிரியை கிருபைன்னு? ஏன்னா தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ. அப்ப இந்த வசனத்தை நீங்க அப்படியே இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா, பெருமை உள்ள யூதர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ள புறஜாதிகளை, விசுவாசிக்கு கீழ்ப்படுகிற புறஜாதிகளுக்கு கிருபை அளிக்கிறார். இதான் உண்மை. ஆனா எலியாவுக்கு விரோதமாய் தேவ உத்தரவு என்ன உண்டான? எலியாவுக்கு விரோதமா உண்டான தேவ உத்தரவு என்ன? எலியாவுக்கு விரோதமா தான் அவர் பேசினார். 7000 பேர் மீதியாக வைத்தேன். எதை காண்பித்து கொடுக்கிறதுக்காக? கிருபையின்படி தெரிந்து கொள்ளுதல் உண்டாகும். அவர் நேபுகாத்நேச்சாருடைய காரியத்தை பார்க்கும்போது இதுவும் வளர்ச்சி பெற்றது, வெட்டப்பட்டு கிடக்கு. இந்த வெட்டப்பட்ட காட்சியை ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தும் போது, இந்த வெட்டப்பட்டு கிடக்கிறது என்னன்னு பார்த்தா யூத ஜனம், பழைய உடன்படிக்கை தகர்க்கப்படுது. ஏன்னா அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் முந்தின கிளைகள் முறிக்கப்பட்டு பிந்தின கிளைகள் அடுத்து வளர ஆரம்பிக்கும். இதான் இரக்கத்தினால வர்றது. பனிஷ்மெண்டுடைய காலம் முடியுது. நல்லா யோசிச்சுக்கங்க, அந்த 7 காலம் செல்ல வேண்டும் என்பது பனிஷ்மெண்ட் காலம், அதை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கிருபையின் காலம் வெளிப்படுது. அந்த காலத்துல அப்படிதான், உடனே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் தான், உடனே நியாய தீர்ப்பு. ஆனா மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இது கிருபையின் பிரமாணம். அப்ப ஆண்டு நினைச்சிருக்கலாம், அடி மரத்தையும் தூக்கி இருக்க வேண்டியதானே. நேபுகாத்நேச்சாருடைய ராஜ்யமே துப்புரவா போகுதுங்கிறதுனால அடிச்சு ஃபுல்லா காலி பண்ணிருக்க வேண்டியதானே, வேரோட தூக்கி பிடுங்கி காமிச்சிருக்க வேண்டியதானே. சொப்பனத்துல வேரோட பிடுங்கப்பட்டதை நீங்க பார்க்க மாட்டீங்க. இது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா, இந்த சொப்பனத்தினுடைய வியார்த்தத்தை நாம் புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது உண்மையாவே வெட்டப்பட்டு கிடக்கு, கம்ப்ளீட்டா கிளைகள் எல்லாம் முறிக்கப்பட்டு கிடக்கு. அதைத்தான் இந்த தானியேல் 4 காமிக்கார், முறிக்கப்பட்டு கிடக்கு. அதுல உங்களுக்கு எனக்கு இரக்கம் கிடைக்கும். அது எவ்வளவு மகத்துவம் பாருங்க. எந்த காலத்தை தொடர்ந்து இரக்கம் கிடைக்குன்னா, அந்த 7 வருஷ காலம், அந்த 7 காலங்கள் போக வேண்டும் சொல்றாரு பாத்தீங்களா, அது தொடர்ந்து இரக்கம் கிடைக்கும். இது உண்மையிலே எழுத்தின்படி உண்மையிலே அந்த ரோமர் 11 அதிகாரத்துல பார்க்கறது போல பின்னாட்களில் மீந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுவார்கள் என்பதை காண்பித்தாலும் நமக்கு கிடைத்த இரக்கத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. வெட்டப்பட்ட இடத்துல நீங்கள் நானும் ஒட்டப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றார். மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்துரு அப்படிங்கிறதையும் அதே ரோமர் 11 சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு ஆண்டவர் அடி கொடுத்தாரா? அவன் மேட்டிமையானதுனாலதான் வெட்டப்பட்டான். நீனும் மேட்டிமை சிந்தையாராமல் என்ன செய், பயந்துரு அப்படின்னு சொல்லி ரோமர் 11வது அதிகாரத்துல தேவன் எவ்வளவு நேர்த்தியா பேசுறாரு பாருங்க, அழகா பேசுறாரு பாருங்க. 20வது வசனம், ரோமர் 11:20, நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்துரு, சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதற்கு உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகிய தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவரிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் சொல்லி ஆண்டவர் இங்கே புது உடன்படிக்கையின் சபை பெற்றிருக்கிற இரக்கத்தை குறித்து பேசுகிறார். ஆம்பிரியமானவர்களே, உண்மையாவே அப்போ வெட்டப்பட்ட இடத்துல மீண்டும் தளித்து வருகிறன்னு சொல்லும் போது உண்மையாவே நம்மள ஆண்டு கொண்டு வர்றார். ஏன்னா
அதனுடைய வேருக்கும் சாரத்துக்கும் நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு இரக்கம் பெற்றோம். இதுதான் மீண்டும் மீண்டும் சொல்ற, இரக்கம் பெற்றோம், இரக்கம் பெற்றோம், இரக்கம் பெற்றோம். இதுதான் இந்த தரிசனத்தின் அடிப்படையில புது உடன்படிக்கை இப்படிப்பட்ட இரக்கத்தை பெற்றிருக்குங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நேபுகாத்நேச்சார் பெருமையில விழுந்து போனா மறுபடி தன்னை தாழ்த்தின போது அழகாக போட்டிருக்கோம். நீங்க கவனித்து பாருங்க, அந்த தானியேல் 4வது அதிகாரத்துல கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா, அவன் தன் கண்களை ஏறெடுக்கும் போது பாருங்க அழகா போட்டிருக்கும். தானியேல் 4வது அதிகாரம் 33ஆம் வசனத்துல 33ஆம் வசனத்தை தொடர்ந்து 34ஆம் வசனத்துல, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அவர் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். சொல்றாரு, அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அது என்ன அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய நித்திய கர்த்தத்துவம், அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் என்று சொல்றார். ஏசாயா சொன்னது மாதிரி அப்படி இருக்குது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் சொன்னாரா இல்லையா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று வாசிக்கிறோமே. அப்ப பாருங்க, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இதைத்தான் அவருக்கு உணர்றார். உண்மையாவே பிரியமானவர்களே, இதெல்லாம் புது உடன்படிக்கையின் சத்தியத்துக்கு முன்னிழலாகவே காண்பிக்கப்பட்ட தரிசனங்கள். ஏதோ நேபுகாத்நேச்சாருக்கு சம்பவித்தது அப்படின்னு சாதனை பார்க்கறதுக்கு இல்ல. அந்த அடிமரத்தை விட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா, இதான் கிருபை, இறக்கும். அவன் நினைச்ச அடியோடு எடுத்திருக்கலாம், அடியோடு நம்ம நிற்கவே முடியாது. நீங்களும் நானும் அதில் மீண்டும் துளிர்க்கிறோம். இப்படிப்பட்ட மேலான ஸ்லாக்கியத்தை பெற்றிருப்பதுதான் புது உடன்படிக்கையின் சபை, செல்வி பற்றிய உபதேசத்தை தழுவி கொண்டிருக்கிற புது உடன்படிக்கையின் சபை. அது மாத்திர கடைசின சொல்லி முடிக்கிறது தான் மத்திய எழுதின சுவிசேஷத்துல சொப்பனத்தை குறித்து பார்க்கிறோம். அதுல விசேஷமா 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல பார்க்கிற சொப்பனங்களை சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 1வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும்போது, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்தம் உண்டானது. இந்த சொப்பனமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து வாங்க, நான் கொஞ்சம் டைம் இல்லைன்னா கொஞ்சம் வேகமா முடிக்கிறேன். மத்தேயு 2வது அதிகாரத்துல 2வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு, 13ஆம் வசனத்துல அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, நீ எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றார். நீ எல்லாம் பாருங்க. அதுக்கு பிறகு 19ஆம் வசனத்துல ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, இந்த சொப்பனம் வெளிப்படுத்தப்பட்டது எல்லாம் நீங்க பாருங்க. இதெல்லாம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக. சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. அமாத்திரல்ல, கிறிஸ்துவை தரிசித்தவர்கள் எப்படிப்பட்ட விதமாய் ஜீவிக்கணும், மறுபடியும் ஏரோதிட்டு திரும்பி போகக்கூடாது. முதலாவது பாதை தவறினவர்கள் கிறிஸ்துவை கண்டடைந்ததுக்கு பிற்பாடு தவறான பாதைக்கு போகக்கூடாது, சொப்பனத்தில் எச்சரிக்கப்படுகிறார்கள். இது எல்லாமே புது உடன்படிக்கையின் சபைக்கு எவ்வளவு நிழலாட்டமா இருக்கிறது பாருங்க. எகிப்துக்கு போகும்படிக்கும் சொப்பனத்துல வருது, எகிப்திலிருந்து வர்றதுக்கும் சொப்பனத்தில் வெளிப்படுத்தப்படுறார். இதுவும் மகா மேன்மை நிறைந்த சத்தியம். ஏன்னா எகிப்திலிருந்து வெளியே வர்றதுக்கு காரியங்கள் எப்படி வெளிப்படுத்துவது? 15ஆம் வசனத்தை பாருங்க. 15ஆம் வசனம் 14-15 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. மத்தேயு 2வது அதிகாரம் 14-15 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எங்கே புறப்பட்டு போய், எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. பாத்தீங்களா, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன்ங்கிறது எதுக்கு அடையாளம்? நீங்களா யோசிச்சு பாருங்க. அது பஸ்காவுக்கு அடையாளம். பைபிள் வசனம், எல்லா வசனம் ஆதாரத்தோடு சொல்றேன். எழுதப்பட்டது எங்க தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம். எளிமையா யாருக்கும் மறக்காது. ஓசியா 11:1 111 போட்டுக்கங்க. ஓசியா 111 11வது அதிகாரம் 1 வசனத்துல இருக்கு. இஸ்ரவேல் இளைஞனா இருந்த போது, ஆமா, அவனை சிநேகித்தேன் நேசித்தேன் சொல்றாரு. என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் அப்படின்னு சொல்லி ஓசியா 11வது அதிகாரம் 1 வசனத்துல இருக்கு. அப்போ நீங்க பாருங்க, அந்த ஓசியா 11வது அதிகாரம் 1 வசனத்தை தான் இங்க பாக்குறோம். சொப்பனத்தில் ஆண்டவர் எதுக்கு வெளிப்படுத்துறாரு?
எகிப்துக்கு போன்னு சொன்னாரு. அதே மாதிரி சொப்பனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? எகிப்தை விட்டு என்ன செய்யுங்க, வாங்கன்னு சொல்றாரு. அப்ப எகிப்துக்கு போய் எகிப்துக்கு வர்றது, எகிப்துக்கு போறது, எகிப்துல இருந்து வர்றது. அப்ப இது எதை காண்பிக்க அப்படின்னு சொன்னா, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பற்றி சொன்னதுதான். ஆனா எது நிறைவேறுச்சு? நீங்க ஓசியா 11:1 பாருங்க. என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து என்ன செஞ்சேன்? வரவழைத்து. எப்படி வரவழைக்கப்பட்டாங்க? அது எதுக்கு சொல்லப்பட்டது? எங்க இருந்து வந்தாங்க? இஸ்ரவேல் ஜனம் 430 வருஷம் அடிமைப்பட்டு இருந்தது. எதை ஆசரிச்சு வெளியே வந்தாங்க? பஸ்கா. கிறிஸ்து இல்லாமல் விடுதலை இல்லை என்பதைத்தான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்கிற சத்தியம் நமக்கு வெளிப்படையை காண்பிக்கிறது. அதனாலதான் குமாரனில் அது நிறைவேறுது. அப்ப பாத்தீங்களா, பஸ்காவாகிய கிறிஸ்து, அப்ப தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி. உண்மையா இல்லையா? அப்ப அந்த வெளிச்சத்துலதான் நம்ம எதை அறிய வேண்டியது இருக்கு? என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அப்ப எவ்வளவு ஞான அர்த்தமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. அவ எகிப்திலிருந்து வரவழைத்தேன்னு சொல்லும் போது எதுலதான் அந்த வரவழைப்பு இருக்கு? சொப்பனத்திலே, கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்களிலே, இந்த சொப்பனத்திலே இந்த சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். எப்படி வந்தாங்க? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதுல இருந்து விடுதலை அடைந்தாங்க. அடிமைத்தன வீட்டுல இருந்து விடுதலை அடைந்தாங்க. சும்மா என்னுடைய குமாரனை வரவழைத்தேன்னு சொன்னோன்னே, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய பிள்ளை, நான் அவனை வரவழைச்சேன்னு சொல்லி சாதாரணமா சொல்லிட்டு போயிடக்கூடாது. இஸ்ரவேல் எப்படி வரவழைக்கப்பட்டான்? அன்றைக்கு பஸ்கா நியமம் இருந்தது. பஸ்கா யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 5:7 பின்பகுதியில் வாசிக்கிறோம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரு. அந்த பஸ்கா கிறிஸ்து. பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். அவருடைய குமாரனாகிய இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வரவழைக்கப்படுகிறான். எதை நோக்கி வரவழைக்கப்படுகிறான்? கானானை நோக்கி வரவழைக்கப்படுகிறான். இப்படி சொப்பனம் கண்டுங்கிற காரியங்கள் எல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்குன்றால், எகிப்திலிருந்து கானானை நோக்கி பயணிக்க வேண்டும்படி, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று தேவன் என்னை அழைத்த அந்த பரம கானானுக்கு நான் சுதந்திரவாளியாய் காணப்பட வேண்டும். பரம கானானை நோக்கி நான் பயணிக்க வேண்டும். அதற்கு தான் வரவழைக்கப்படுகிறான். அதுதான் வரவழைக்கிறாரு. சொப்பனம் அதுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டது. நீங்க சொப்பனம் எதுக்கு? காலையில் சொன்னேன், என் ஊழியக்காரர், நீங்க உங்களுக்கு ஆண்டு கார் தரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. கார் தரும்போது தந்து கிடட்டும், கார் தரமாட்டான்னு சொல்லல, கார் தரும்போது தரட்டும். இவன் நல்லா அடிச்சு விடுவாங்க உங்களை கொண்டு. இதுதான் எனக்கு எப்படி தெரிஞ்சு, அந்த குறி சொல்றவங்க கூட என்ன பார்த்துட்டு சொல்றாங்க, உங்க பின்னால் ஒரு வெளிச்சம் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறி சொல்ல கூட எழுத பார்த்து சொல்றாரு, உங்க பக்கத்துல ஒரு பிரகாசம் இருக்கு, நான் சொல்லட்டேன் அவங்ககிட்ட அப்படின்னு கேட்காரு. வேண்டாம், பின்னாலே வந்துட்டு இருக்காரு, உங்க பின்னால ஒரு விதமான வெளிச்சம் இருக்கு, நான் உங்களை சொல்ல வரட்டேன் கேட்டாரு. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். தேவனுடைய வழியில நடக்கணும் பிரியமானவர்களே. எகிப்திலிருந்து குமாரன் வரவழைத்து, அதுக்கு தான் அந்த சொப்பனத்துல உணர்த்தி வைக்கிறார், சொப்பனத்துல பேசுகிறார். எகிப்துக்கு போ, எகிப்துல இருந்து வா. நம்ம நினைப்போம் அங்க போ இங்க வா, என்னமோ அங்கிட்டு போ இங்கிட்டு போ, பிக்னிக் போற மாதிரி இல்லை. இந்த சொப்பனம் எல்லாம் எதுக்காக காண்பிக்கப்படுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அடிமைத்தனத்திலிருந்து வீட்டில இருந்து வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரிக்க வைத்தனோ, அதைத்தான் புதிய ஏற்பாடு வெளிச்சத்துல குமாரன் மூலமா நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நாமும் கூட எகிப்து என்னும் அடிமைத்தன வீட்டை போல உலகம் என்கிற அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுதலையாகி பரம கானானை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற வெளிச்சத்தை காண்பிக்கிறது. வேதாமத்தில் உள்ள சொப்பனங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்தா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு வேத சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுது. எல்லாமே புது உடன்படிக்கையின் சபைக்கு முன் நிழலாய் வெளிப்படுத்தப்பட்டவைகள். சிலுவை பற்றிய உபதேசத்தை தழுவிக்கொண்டு ஜீவித்து அதிலே நிலைத்திருந்து பரம கானானை அடைய வேண்டும் என்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற புது உடன்படிக்கையின் சபையாரை குறித்த வெளிப்பாடு. நாம் இருக்க இடத்திலே நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். தேவன் இந்த 3 செஷன்லையும் நம்மோடு பேசி இருக்கிறார். சொப்பனங்கள் எதற்காக காண்பிக்கப்படுகிறது? சொப்பனங்களின் பின்பாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன? இந்த சொப்பனத்தினுடைய உண்மையான வெளிப்பாடு என்ன? அவைகளிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற புது உடன்படிக்கையின் சபை, புது உடன்படிக்கையின் சபையின் மத்தியஸ்தர், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரை பற்றி கொண்டிருக்கிற அவருடைய சபை, புது உடன்படிக்கையின் சபை பற்றி கொண்டிருக்கிற சிலுவை பற்றிய உபதேசம், குமாரனை குறித்த வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்கள், இவைகள் எல்லாம் தேவன் இந்த நாளிலே நமக்கு அதிகமாய் காண்பித்து கொடுத்தார். இந்த 3 செஷன்லையும் தேவன் நம்மோடு இடைப்பட்டாரு. இந்த சத்தியங்களை நினைத்து நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே
அங்க ஒரு சொப்பனம், இவங்க சொப்பனம் சொன்னாங்க, அவங்க தரிசனம் கண்டாங்க, அந்த சொப்பனம் இந்த சொப்பனம், இந்த முடியை விரிச்சு போட்டு இருந்த சொப்பனம், பூ வச்சுட்டு வந்த சொப்பனம், நாய் வந்த சொப்பனம் சொல்லி எதையாவது ஒன்னை ஆண்டவரே மனுஷ பிரகாரமாய் நாங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்கு இடம் கொடுத்து இடறி போய் விடாமல் சொப்பனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஆழ்ந்த அர்த்தங்களை நாங்கள் விளங்கி கொண்டு நீர் விரும்புகிற பரிசுத்தத்திலே காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அழைக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் ஆண்டவரே உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. தகப்பனே, எகிப்திலிருந்து குமாரனை வரவழைத்தேன், அதற்காக சொப்பனம் காண்பிக்கப்பட்டது. சொப்பனத்திலே நீர் பேசினீர், உணர்த்துவித்தீர். ஆமாண்டவரே, எங்களை உணர்த்துவிக்கிறீர். நாங்களும் எகிப்திலிருந்து விடுதலையாகி குமாரனுடைய மரணமாகிய அந்த பஸ்காவின் மூலமாய், குமாரனாகிய பலியாகிய அந்த பஸ்காவின் மூலமாய் நாங்களும் விடுதலை பெற்று கானானுக்குள் வர வேண்டும். கிறிஸ்துவும் அப்படியே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தார், கானான் தேசத்துக்கு வந்தார் என்று நாங்கள் மத்திய 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோமே. ஆமாண்டவரே, நாங்களும் எகிப்திலிருந்து கானானை சுதந்தரிக்கணும். அதற்காகவே சொப்பனங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. நாங்களும் வெகு ஜாக்கிரதையா இருக்க கிருபைதாங்க ஆண்டவரே. சத்துருக்களை மேற்கொள்ளும்படிக்கு சுடப்பட்ட ஒரு வார்கோதுமை அப்பம் என்று நாங்கள் படித்தோமே. உருண்டு வந்த கல்லை குறித்து நாங்கள் படித்தோமே. அன்று வெட்டப்பட்டது மீண்டும் துளிர்க்கிறதை பார்க்கும்போது கர்த்தருடைய கிருபையும் ஒத்தாசையும் இங்கே பார்க்கிறோமே. பெருமை நிமித்தம் யூதர்கள் தகர்க்கப்பட்டு, யூதர்கள் அதற்கு புறம்பாக்கப்பட்டு, கிருபைக்கு புறம்பாக்கப்பட்டு, புது உடன்படிக்கைக்கு புறம்பாக்கப்பட்டு, புறஜாதிகளாகி எங்களை விசுவாசத்தின் மூலமாய் அதிலே நிலைநாட்டி இருக்கிற அந்த மேன்மையை நாங்கள் பார்க்கிறோமே. இப்படியாய் தொடர்ந்து நாங்கள் சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. சாஸ்திரிகளுமை கண்டடைந்த பிற்பாடு சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு ஏரோதிடத்தில் போக வேண்டாம். ஆமாண்டவரே, பழைய வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாது, பழைய அரண்மனைக்குள்ளே போகக்கூடாது, முந்தைய வழிகளுக்குள்ளே நாங்கள் போகக்கூடாது. அது நாசமோசத்துக்கு ஏதுவானது, அது தவறான இடம், அங்கே போகக்கூடாது. விதமாய் சொப்பனத்தின் மூலமாய் எச்சரிக்கிறதை பார்க்கும்போது புது உடன்படிக்கை சபையும் அதைத்தான் சொல்லுகிறான். இடித்து போட்டவைகளை மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவனாய் காணப்படுவேனே. நாங்கள் ஆண்டவரே உடைய விளையாடப்பட்ட சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. அதற்கு யாவரிங்கத்தில் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரட்டும். அந்த யாவரிகத்தில் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.